2025 SPM கேள்வித்தாட்கள் கசிந்து சமூக ஊடகங்களில் விற்கப்பட்டதாக கூறப்படுவதை கல்வி அமைச்சு விசாரித்து வருகிறது. அது குறித்து அதிகாரப்பூர்வ அறிக்கை எதுவும் சமர்ப்பிக்கப்படவில்லை என்றாலும் பரவி வரும் குற்றச்சாட்டுகள் குறித்து அமைச்சு அறிந்திருப்பதாக கல்வி இயக்குனர் ஜெனரல் டாக்டர் முகமது அசாம் அமாட் தெரிவித்தார். இவ்விவகாரம் தேர்வு வாரிய இயக்குனரின் கைகளில் உள்ளது. இது போன்ற பிரச்சனைகளை கையாள்வதற்கான நடைமுறைகள் அவர்களிடம் உள்ளன என்று நான் நம்புகிறேன் என்றார் அவர். இப்போதைக்கு SPM கேள்விகள் இன்னும் நல்ல கட்டுப்பாட்டில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். முன்னதாக கசிந்ததாக கூறப்படும் SPM கேள்விகளை வழங்கும் தரப்பினரின் ஸ்கிரீன்ஷாட்டுகள் வைரலாகின. ஒரு பாடத்திற்கு 499 ரிங்கேட் வரையிலான விலையில் அவை விற்கப்பட்டது அம்பலமானது. ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1,00,000 வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். பல மாநிலங்களில் வெள்ளம் ஏற்பட்ட போதிலும் SPM தேர்வு ஒத்திவைக்கப்படாது என கல்வித்துறை துணை அமைச்சர் வாங் காவோ தெரிவித்தார். ஓப்ஸ் பாயோங் நடவடிக்கையை தீவிரப்படுத்தி இருப்பதோடு தேர்வு எழுதும் மாணவர்கள் பாதுகாப்புடன் தேர்வில் பங்கேற்பதை உறுதிப்படுத்துவதற்கு நிர்ணயிக்கப்பட்ட சீரான நடைமுறை மற்றும் முழுமையான செயல் திட்டத்தை மலேசிய கல்வி அமைச்சு கொண்டுள்ளது. SPM தேர்வு சுமூகமாக நடைபெறுவது மற்றும் மாணவர்கள் தேர்வு எழுதுவதை உறுதிப்படுத்துவதற்கு முன்னேற்பாடு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். SPM தேர்வின் முதல் நாளான இன்று ராஜாச்சுலான் தேசிய இடைநிலைப் பள்ளியில் தேர்வு நடவடிக்கையை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசியபோது வாங் இத்தகவலை வெளியிட்டார். வெள்ள நிலைமையை எதிர்நோக்கும் ஆற்றலை நாம் கொண்டுள்ளதோடு ஓப்ஸ் திட்டத்தின் கீழ் மாணவர்களை தேர்வு மையத்திற்கு கொண்டு செல்வது, அவர்களை அங்கிருந்து வெளியேற்றுவது மற்றும் மழைக்காலத்தில் வெள்ள பாதிப்புக்கு உள்ளாகாத தேர்வு மையங்களில் தேர்வு எழுதும் மாணவர்களை தற்காலிகமாக தங்க வைக்கும் செயல் திட்டமும் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பாலிவுட் பஜார் அண்ட் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோரில் அடுத்து ஏஆன் பிக் புக்கிட் ரிமா கோத்தகுமுனி ஷாலாமில் மற்றும் மலாக்காவில் நாட்டின் புகழ் பெற்ற வைரல் ஃபுட்ஸ் ஆன்லைன் அண்ட் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் 100க்கும் அதிகமான ஃபுட் வெரைட்டிஸ், நியூ அரைவல்ஸ், பிரீமியம் அண்ட் பூட்டிக் கலெக்ஷன், தரமான பொருட்கள் நியாயமான விலையில். ஜோர் அண்ட் சிங்கப்பூர் மக்களை நவம்பர் 27 முதல் 30 வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோ பார்வில் வாங்க வைரல் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்ஸ். ஞாயிற்றுக்கிழமை முதல் 5 மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு PPS எனப்படும் தற்காலிக நிவாரண மையங்களில் தங்கியுள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஸ்லாங்கோர் மாநில அரசு 500 ரிங்கேட் ரொக்க உதவியை வழங்குகிறது. மந்திரி பசார் டத்துசி அமீருடின் ஷாரி இன்று அதனை அறிவித்தார். சபா பெர்னாம், கொலஸ்லாங்கோர், ஹுலுலங்காட், புத்தாலிங் மற்றும் கில்லான் ஆகிய மாவட்டங்களே பாதிக்கப்பட்டுள்ளன. அங்குள்ள PPS மையங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள 750 குடும்பங்களுக்கு இந்த ஆரம்ப உதவி விநியோகிக்கப்படும் என்றார் அவர். இன்று காலை 11:30 மணி நிலவரப்படி ஸ்லாங்கூரில் உள்ள 21 PPS மையங்களில் 2784 பேர் தங்கியுள்ளனர். நான்காண்டுகளுக்கு முன்பு தனது மனைவியின் பராமரிப்பில் இருந்த 9 மாத ஆண் குழந்தையை ஓரின புணர்ச்சி செய்த பின் அக்குழந்தையை கொலை செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்ட வேலையில்லாத ஆடவனுக்கு ஷாலாம் உயர்நீதிமன்றம் 30 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 13 பிரம்படிகளை விதித்தது. குற்றவாளியான 40 வயதுடைய முகமது பட்ருடீன் முகமது ஓரின சேர்க்கை வழக்கில் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஒரு பிரம்படியும், கொலை வழக்கில் 30 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 12 பிரம்படிகளையும் அனுபவிக்கும்படி ஷாலாம் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. கைது செய்யப்பட்ட 2021 ஆண்டு ஏப்ரல் 29 தேதியில் இருந்து ஏக காலத்தில் இந்த தண்டனைகளை அனுபவிக்க வேண்டும் என நீதிபதி தீர்ப்பளித்தார். விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்டவரின் மரபணு மற்றும் விந்து கொல்லப்பட்ட குழந்தையின் ஆசனவாயில் காணப்பட்டது. அதோடு ஒரு மழுங்கிய ஆயுதத்தால் ஏற்படுத்தப்பட்ட காயங்களும் மர்ம உறுப்பில் கண்டுபிடிக்கப்பட்டன.
இந்த கொடுமையினால் அக்குழந்தை சுவாசிக்க முடியாமல் உயிரிழந்தது சவபரிசோதனை மூலம் உறுதிப்படுத்தப்பட்டது. தண்டனை சட்டத்தின் 302வது விதியின் கீழ் கொலை குற்றச்சாட்டும் 377C விதியின் கீழ் ஓரின புணர்ச்சி குற்றச்சாட்டும் அந்த ஆடவன் மீது கொண்டுவரப்பட்டது. பாதிக்கப்பட்ட குழந்தையின் வயது மற்றும் அந்த குழந்தைக்கு எதிராக அந்த காமுகனின் கொடூரமான நடவடிக்கையை கருத்தில் கொண்டு கடுமையான தண்டனை விதிக்க வேண்டும் என அரசு தரப்பு நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டது. பாலிவுட் பஜார் அண்ட் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோரில் அடுத்து ஏயான் பிக் புக்கிட் ரிமா கோத்தகுமுனி ஷாலாமில் மற்றும் மலாக்காவில் நாட்டின் புகழ் பெற்ற வைரல் ஃபுட்ஸ் ஆன்லைன் அண்ட் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் 100க்கும் அதிகமான ஃபுட் வெரைட்டிஸ், நியூ அரைவல்ஸ், பிரீமியம் அண்ட் பூட்டிக் கலெக்ஷன், தரமான பொருட்கள் நியாயமான விலையில். ஜோர் அண்ட் சிங்கப்பூர் மக்களே, நவம்பர் 27 முதல் 30 வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோ பார்வில் வாங்க, வைரல் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்ஸ். திருமண அழைப்பிதழ் என பாசாங்கு செய்து அனுப்பப்படும் போலி லிங்குகளை வைத்து மக்களின் புலன கணக்குகளை திருடி அவர்களின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடம் பணம் கேட்டு ஏமாற்றும் புதிய மோசடி நாட்டில் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் ஓய்வு பெற்ற போலீஸ் ஒருவரிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற அந்த லிங்கை கிளிக் செய்ததும் தனது வாட்ஸ்அப் கணக்கு உடனே முடக்கப்பட்டதென்று ஸ்ட்ராட்டா ஓனர்ஸ் நிறுவனத்தின் இயக்குனர் சாங் தெரிவித்தார். மேலும் புலனம் வாயிலாக தன்னை யாரேனும் தொடர்பு கொள்ள முயற்சித்தால் அவை நேரடியாக ஸ்கேமர்ஸ்களிடம் சென்று விடுவதால் தன்னால் பேச இயலவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஸ்கேமர்ஸ்கள் சாங்கின் பெயரில் அவரை சார்ந்தவர்களிடம் பணம் கேட்டு செய்தி அனுப்பியதை தொடர்ந்து அவரது நண்பர் ஒருவர் கொடுக்கப்பட்ட வங்கி கணக்கிற்கு சுமார் 3000 ரிங்கெட்டை அனுப்பியுள்ளார். இந்நிலையில் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் அறிமுகமானவர்களிடம் இருந்து வந்தாலும் சந்தேகமான லிங்குகளை கிளிக் செய்யக்கூடாதென்றும் வலியுறுத்தப்பட்டது. பாலிவுட் பஜார் அண்ட் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோரில் அடுத்து ஏயான் பிக் புக்கிட் ரிமா கோத்தகுமுனி ஷாலாமில் மற்றும் மலாக்காவில் நாட்டின் புகழ் பெற்ற வைரல் ஃபுட்ஸ் ஆன்லைன் அண்ட் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் 100க்கும் அதிகமான ஃபுட் வெரைட்டிஸ், நியூ அரைவல்ஸ், பிரீமியம் அண்ட் பூட்டிக் கலெக்ஷன், தரமான பொருட்கள் நியாயமான விலையில். ஜோர் அண்ட் சிங்கப்பூர் மக்களே, நவம்பர் 27 முதல் 30 வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோ பார்வில் வாங்க, வைரல் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்ஸ். ஜோஹோரில் 25 வயது பெண் ஒருவர் தனது வாகனத்தில் இருந்த இ-ஹெயிலிங் ஓட்டுநர் ஒருவரால் கற்பழிக்கப்பட்டதாக பொய் புகார் செய்துள்ளதாக கூறப்படும் நிலையில் அவர் மீது விசாரணை நடைபெற்று வருகிறது. நேற்று காலை தான் கற்பழிக்கப்பட்டு ஓட்டுநருடன் ஓரின புணர்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறி பொய் புகாரை அந்த பெண் பதிவு செய்ததாக இஸ்கண்டாபுத்ரி போலீஸ் தலைவர் எம் குமரேசன் தெரிவித்தார். இந்த சம்பவம் நேற்று முதல் நாள் இரவு கங்கார்புலாயில் உள்ள ஜலான்புலாய் பிரடானாவை சுற்றியுள்ள ஓட்டுநரின் வாகனத்தில் நடந்ததாக கூறியுள்ளார். இரவு தாமதமாக வீடு திரும்பிய பிறகு புகார்தாரர் தனது குடும்ப உறுப்பினர்களால் திட்டப்பட்டதால் தவறான புகாரை தாக்கல் செய்ததாக விசாரணையில் கண்டறியப்பட்டது என்று குமரேசன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். பொய் புகார்களை செய்வது குற்றவியல் சட்டத்தின் 182வது பிரிவின் கீழ் ஒரு குற்றமாகும் என்பதை அவர் பொதுமக்களுக்கு நினைவூட்டினார். இது ஒரு பொது ஊழியர் தனது சட்டப்பூர்வ அதிகாரத்தை பயன்படுத்தி மற்றொரு நபருக்கு தீங்கு விளைவிக்கும் நோக்குடன் பொய்யான தகவல்களை வழங்குவதை குறிக்கிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 6 மாதங்கள் வரை சிறை தண்டனை, அதிகபட்சமாக 2000 ரிங்கெட் அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படும். டெல்லியில் மகிழ்ச்சியில் தொடங்கிய திருமண ஹால்டி சடங்கு ஒன்று விபரீதத்தில் முடிந்த சம்பவம் இணையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோலாகலமாக தொடங்கிய அச்சடங்கு விழாவில் மணமக்கள் மேடைக்கு நுழையும் போது எதிர்பாரா விதமாக விழா அலங்காரத்திற்காக பயன்படுத்தப்பட்ட ஹைட்ரோஜன் பெலூன்கள் திடீரென வெடித்து அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அச்சம்பவத்தில் தீக்காயங்களுக்கு ஆளான மணமக்கள் இருவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அவர்களுக்கு பலத்த காயங்கள் ஏற்படவில்லை என்றாலும் நிகழ்ந்த அந்த சம்பவம் அவர்களை பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியுள்ளது. இந்த சம்பவம் திருமண வைபவங்களில் பாதுகாப்பற்ற அலங்கார பொருட்களை பயன்படுத்தும் அபாயம் குறித்து மீண்டும் எச்சரிக்கையையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியுள்ளது. New Skechers Aeroburst, running shoes that push the laws of aerodynamics. It all starts with Skechers Hyperburst technology, supercritical foam that gives Aeroburst unbelievable response and propulsion, plus a carbon-infused H-plate that returns more energy.
Skechers Aeroburst.